அப்படின்னா அப்ப இந்த காட்டிலே நீ வாசம் செய்தபடியா? ஆமாங்க. எது இந்த காட்டிலே நீ வாசம் செய்தபடியா? நீ வாசன் ஸ்ரீனிவாசன். ஓ அப்படின்னு அப்போ ஒரு பேர் ஸ்ரீனிவாசன். அப்போ அந்த அம்மாவுக்கு வச்சு பேரு. அப்படி ஸ்ரீனிவாசன் வச்சு ஆகாசராஜனுடைய புதல்வி, அது சாமி பேரு. ஆகாசராஜனுடைய புதல்வி ஸ்ரீதேவி பூதேவி இவரை மணந்து போது வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய பகவான் ஏழுமலையில் உட்கார்ந்தார். அதுக்கு பேரு திருவஞ்சியம் என்று சொல்லக்கூடிய பேரு. இந்த நாளத்தை யாரும் மூணு சொல்லி அதனால இந்த பெருமாளுடைய கதையை நேரம் பேசணும். அந்த கதையை அவருக்கு சேர்த்தோம். ஏன்னா என்னுடைய விளக்கத்தை சொல்றது இந்த பகவான் சீனிவாச பெருமாள் எப்படி வந்தாரு கதை சொல்லணும் இல்லையா? அதுக்குதான் அதை சொன்னேன். இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன? அந்த காரணத்துக்கு சொந்தம் யாரு? கராச்சந்திர மன்னன். கொடுத்து எனக்கு வாலிபம் வந்தது. சந்தன சுந்தரி என்று சொல்லக்கூடிய அவருடைய மக்கள் இருவரையும் எனக்கு திருமணம் அளித்து கொடுத்தாரு. ஐயா, இவ்வளவு காலம் நான் உங்க நாட்டில் இருந்துட்டேன். என்னுடைய வாலிப பருவம் வந்துச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனா என்னுடைய பிறப்பு எங்க? நான் எங்கே பிறந்தவன்? நான் எந்த நாட்டுக்கு உரிமையானவன் கேட்க, சுவாமி நீ வடமதுரைக்கு அதிபன் என்று சொல்லிய வண்ணம் புறப்பட்டு சென்று அந்த காட்டிலே எல்லா விதையும் கற்றுக் கொடுத்தார் மந்திரி வசதியாவது. அப்போ சொல்லிட்டு இப்போது என்னிடத்திலே பணம் கிடையாது. என்கிட்ட பணம் கிடையாது. அதனால எனக்கு எந்த ஒரு அந்த திருக்காணிக்கு தருவேன் என்று சொல்லிய வண்ணம் அவரிடத்திலே ஏற்றம் மண் நடப்போறா வடமதுரைக்கு சொல்லிட்டாங்க. புறப்பட்டு போறேன். ஆனா எனக்கு தாய் தகுப்புறண்டு தாய் ஒண்ணு. தாய் தகுப்புறண்டு தாய் ஒண்ணு. உக்ரசேன மகாராஜனுக்கும் உக்ரசேன மகாராஜனுக்கும் என்னுடைய தங்கை போதனி. ஆனா தேவகனுக்கு பிறந்தவள் என்னுடைய சிறிய தங்கை. பேரு தேவகி. தேவகி ரோதனி. இப்படி இரு தங்கைமார்கள் எனக்கு. அப்படி இருந்தாலும் சொல்லி புறப்பட்டு போனே என்னுடைய மந்திரி வசதியாவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து யாரு? அப்ப உக்ரசேன மகாராஜன். உட்காரலாமா? மகனை முடிக்கிட்டு பிள்ளைக்கு அங்க என்ன வேலை? தகப்பனுக்கு வயசானா விட்டுருணும் பிள்ளைக்கு அந்த தானியத்தை. ஆனா இவன் உன்னமும் உட்காந்துக்கிறான நம்மளை சாகடி சொல்லிட்டு பையன் ஒரே அடிதான் அடிக்கலாம். அடுத்த ஸ்தானம் மகனுக்கு தான். இவன் மகனுக்கு விடாத இன்னொரு பொண்ணாட்டி கட்டிக்கின்னு எவன் அக்கிரமத்தில் உட்காந்துறான். பார்த்தேன் உக்ரசேனனை முறைத்தேன் கண்கள் பரிமளக்க ஈசரண்டும் துடி துடிக்க எங்க செத்த மந்திரியா ஒரு ஒப்பனை ரத்தின கிரீடம் சிலோரத்தின முடி விழுந்தது. முடியானது கீழே விழுந்தது. மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். யாருக்கு இந்த முடி? யார் தலை மீது வைப்பது? யார் இந்த நாட்டுக்கு உரிமையானவன் என்று எட்டுக்கும் பாராளே எடுக்க என் தலை மீது இருக்க வேண்டியான குடிப்படை பிரஜைகள் எல்லாம்